ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்பி பேபி கார்ன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஃப்ளார்ஸ் பார்த்துடலாம். இது வந்து மைதா வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அண்ட் தேவையான சால்ட். இவ்வளோ தான் நம்ம வந்து இதுக்காக யூஸ் பண்ண போகிற பேசிக் ஃப்ளார். அதுக்கப்புறம் நான் பேபிகார்ன் எடுத்து, இது ஒரு பேக்கெட் 200 கிராம்ஸ் பேபிகார்ன். இதை வந்து நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்லிட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியான இது தான். ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் எடுத்து ஒரு நல்ல ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி கிறிஸ்பியாக ஒரு பேபிகார்ன் ஃப்ரை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, லாஸ்ட்டாக பெப்பர். தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக கரைச்சிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள். ஸோ இப்போ இதில் நம்ம பேபிகார்னை வந்து தோச்சி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் வந்து ரோல் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேபிகார்ன் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஃபுல்லாக இதில் ரின்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் மேலே போட்டு நல்லா ரோல் பண்ணிட்டிங்கன்னா இப்படி வரும். இன்னொன்று பண்ணி காட்டுறேன். ரின்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா ஒரு ஈவன் கோட்டிங் வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டா டக்குன்னு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் 10 டேஸ் தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். பட் நோட் பண்ணிக்கோங்க, பேபிகார்னோட ஷெல்ஃப் லைஃபும் முக்கியம். அதை பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் கடாயை வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஒன்றா நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துட்டா கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளில எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்தால் ரெடி ஆகிடும். இதாங்க ஃபைனல் அவுட்கம். ஸோ சூப்பரான கிறிஸ்பியான பேபிகார்ன் ஃப்ரை ரெடி. இது நீங்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம். இது கூட நீங்கள் புளிப்பு இல்லாத தயிர் இல்லை மயோனஸ் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.